ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கிட்டே சொல்கிறது, எம்என் என்னைக்கு வேணாலும் எண்ட் ஆகலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு வாங்க. ஸோ இப்போ நாளைக்கு இந்த புலி வருதுன்னு பயம் வந்துகிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ உண்மையிலே புலி வரும்போது நம்மளால் அதை தாங்கிக்க முடியாது. இப்போ நம்மளுக்கு உடனே உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து இல்லாமலே இல்லைன்னு சொல்லும்போது அது நடக்கும்போது அது யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் சொல்ல வரேன். ஸோ என்றைக்கோ ஒன்று அது நடக்க தான் போகுது அப்படிங்கிறப்போ ஸோ தயவு செய்து உங்களோட மனநிலைமை எனக்கு புரியுது. பிகாஸ் நானும் இன்னும் என்னால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல தான். அதனால தான் நான் அவ்வளோ தூரம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு டைம் நான் வெளியில் சொல்லும்போது ஒரு சில இப்போ நீங்கள் சொல்லாதீங்க, அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கன்னு ஒரு சில பேரும் சொல்கிறாங்க. நிறைய பேர் நம்மகிட்ட இன்னும் கேட்டேவும் இருக்காங்க. ஸோ நான் கேட்ட பர்சன் வந்து பார்த்திங்கன்னா எம்என்ல ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் தான். ஆர்டிஸ்ட், கிட்டத்தட்ட அவர் ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக அவர் யாருமே இப்போ ரிவீல் பண்ண முடியாது. ஆர்டிஸ்ட்னால் நம்மளுக்கு சீரியலில் வரமாட்டார், பட் ஆனால் ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்ட். ஸோ நான் வந்து நம்மளுக்கு அஃபிஷியல் அப்டேட் வந்ததுக்கப்புறம் அது யாருன்னு நான் கண்டிப்பாக நான் ரிவீல் பண்ணுறேன். நான் உங்ககிட்ட பேசின கான்வர்சேஷன் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். பட் இன்கேஸ் அதையும் நான் திரும்பவும் சொல்கிறேன், அவங்களுக்கு அந்த அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி வந்து மேபி டிசைட் கேன்சல் கூட பண்ணலாம். இப்போ பண்ணாங்களா பண்ணலையான்னு தெரியல. பிகாஸ் தாத்தா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. அதை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம். ப்ளஸ் அதோட ஃபாலோவர் கமெண்ட்ஸையும் சேர்த்து தான் பேச போகிறோம். ஒரு சோர்ஸ் மூலிமா நமக்கு அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. அது 99% நம்ம வந்து நம்பலாம். பட் அந்த 1% என்னால் நடக்கலாம், இப்படி நடக்கலாம், அப்படி நடக்கலாம் ஒரு ஹோப் இருக்குது பார்த்தீங்களா. அந்த 1% நான் அதை ஹோப்பாக தான் பார்க்குறேன். பிகாஸ் இந்த வீக்காவை நம்ம எப்படிலாம் பார்க்கணும், இப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டு நமக்குள்ள நிறைய ட்ரீம்ஸ் வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சில சீக்வன்ஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் 1000 எபிசோட்ஸ் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்டு இருக்கோம். அது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் ஐ எம் ப்ரேயிங். ஸோ கடவுளை ஏதாச்சும் ஒரு யூனிவர்ஸில் ஏதோ ஒரு மேஜிக்கல் கிரியேட் பண்ணி அகைன் இந்த சேனலோட டிசிஷனை மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு ஏதாச்சும் என்னோட முயற்சிகள் அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணது பண்ணலாம். பட் நடக்குமா நடக்காதுன்னு எனக்கு தெரியல. பட் மை ஹோப் அதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது. ஸோ அதை எனக்கு அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்மளோட ஃபாலோவர் கமெண்ட்ஸும் ப்ளஸ் தாத்தா போட்டு அப்படின்ட்டு ஷேர் பண்ணுறேன். லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர், லக்ஷ்மி சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அக்கா, இதை சில பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க, மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இதை விட்டு எப்படி வெளியில் வர வேண்டும் என்று எனக்கு தூக்கம் எல்லாம் வரலை. இந்த மாதம் கடைசி தான் ஷெடியூல்னு தாத்தா சில வருஷம் உறுதிப்படுத்திட்டார். நேற்று ஒரு ஸ்டோரியில் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, தாத்தா கிட்ட மகாநதி தான் கடைசி மாதமாக ஷூட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு அவர் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உங்களுக்கு சொன்னது உண்மையான சோர்ஸ் தான், நாளைக்கு தாத்தா ஷூட் வந்துடுவார், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்னா நம்ம சொல்லியிருந்தோம், அது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் மேக்ஸிமம் வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏற்றுக்க முடியாதப்போ இன்னும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கக்கா, பிகாஸ் அந்த கேக்கே வந்து லாஸ்ட் டே ஷூட் எடுத்து சொல்லிட்டாங்க இல்லையா கணக்கான, அதனால் திருப்பி கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டு இருந்தாங்க. பிகாஸ் என்னால் அவர்கிட்ட போய் ஸ்ட்ரைட்டாக அகைன் திருப்பி உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ வேறு சில சோர்ஸஸ் கிட்ட கேட்டிருக்கேன், ஏதோ அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதுதான் அவங்க அகைன் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களோட மைண்டை நீங்கள் வந்து தயவுசெய்து மாற்றிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ரியாஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சிஸ்டர் தாத்தா இன்றைக்கி போட்ட போஸ்ட்டில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எம்என் இந்த மந்த் ஷூட்டோட எண்டான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சான்ஸ் ஆர் தர்ன்னு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் டீம் சைடில் கேட்டு சொல்லுங்கள் சிஸ், பிபி வரைக்கும் எம்என் போகும்னு ஆசையாக இருக்குது, ப்ளீஸ் கேட்டு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கேட்ட இடத்துல அவங்க இந்த ஷெடியூல் லாஸ்ட் ஷெடியூல் அதாவது சேனல்ஸ் எல்லாம் என் பண்ண சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஷெடியூலாக நெக்ஸ்ட் ஷெடியூலாக எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் அவங்க சொன்னது இந்த ஷெடியூல் தான் அப்படின்ட்டு நமக்கு கொடுத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஏதாச்சும் இந்த 1% எங்கேயாவது ஹோப் இருக்கான்னு நம்ம வெயிட் பண்ணுவோம். எல்லோரும் சேர்ந்து ப்ரே பண்ணுவோம். கண்டிப்பாக யூனிவர்ஸ் டிசைட் பண்ணதாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஒரு மேஜிக்கல் நடந்து ஸோ அகைன் சேனலோட மனசுலேயே புகுந்து இந்த டிசிஷனை வந்து கேன்சல் பண்ணுறாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த 1% நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த தாத்தா கிட்ட இதுதான் வந்து தாத்தா போட்டிருந்த போஸ்ட் கீழே அந்த கமெண்ட்டு, சார் இதுதான் எம்மனோட லாஸ்ட் ஷூட்டுன்னு சொல்கிறாங்க, எம்மன் முடிய போகுதுன்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்கள் சார்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தாத்தா சான்சஸ் ஆர் தேர் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போது ஆர்டிஸ்ட்டுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு நல்ல ஹாப்பி அப்டேட்ஸ் வரதான் நானும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்கள மாதிரி நானும் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். வந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பட் உங்களோட மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, அதுதான் திருப்ப சொல்லிகிட்டே இருக்கேன். தெரியுது உங்களோட மனநிலைமை எனக்கு பிகாஸ் சேம் மனநிலைமையில் தான் நானும் இருக்கேன். ஸோ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும், வேறு வழி கிடையாது இல்லையா.